ஒரு மொழிகள் பேசுகிறவர்களும் பாரிய சந்தேகங்கள் இருக்கின்றன. தமிழரை பார்த்து சிங்களவர்களும், சிங்களரை பார்த்து தமிழர்களும், இவரையும் பார்த்து முஸ்லிம்களும், அல்லது இவர்கள் எல்லாரும் முஸ்லிம்களை பார்த்தும் நாங்கள் சந்தேகப்படக்கூடிய சூழல் நிலவுகின்றது. அதுதான் உண்மையான சகவாழ்வுக்கு தடையாக இருக்கின்றது. தடைகளை பற்றி நாங்கள் வெட்கமில்லாமல் தைரியமாக முன் வந்து பேச வேண்டும். சில விஷயங்களை பேசினால் அவர் கொபிப்பார், இவர் வருத்தப்படுவார், அவர் விரும்ப மாட்டார் என்று நாங்கள் மௌனமாக இருக்க முடியாது. பேச வேண்டும். பேசும் மூலமாகத்தான், கலந்துரையாடுவது மூலமாகத்தான் உண்மையான தேசிய சகவாழ்வை நல்லிணக்கத்தை கண்டிப்ப முடியும் என்று நான் நினைக்கின்றேன். நல்வாழ்வுக்காக, உங்கள் பிள்ளைகளின் நல்வாழ்வுக்காக, கல்விக்காக கல்வி உபகரண பொருட்களை தரலாம், கூடாரங்களை தரலாம், நாட்காலிகளை தரலாம், ஆங்கில கல்வியை தரலாம், சிங்களவர்களுக்கு தமிழ் சிங்களம் கற்பிக்கலாம், கருணை கல்வியை தரலாம், போதை வசதிக்கு எதிரான கல்வியை தரலாம். நாங்கள் அதெல்லாம் தரும் பொழுது நீங்கள் எனக்கு சகவாழ்வை தர வேண்டும் என்று கேட்க விரும்புகின்றேன். இங்கே பேசி சென்ற பேராசிரியர் அவர்கள் கொழும்பில் நகரங்களில் ஏற்கனவே சகவாழ்வு நிலவுகின்றது, ஆகவே நான் கவனமாக அணுக வேண்டும் சொன்னார். உண்மைதான், கவனமாக தான் அணுகப் போகின்றோம். ஆனால் இந்த செயல்பாடு மூலமாக நாங்கள் எதை நாங்கள் உருவாக்கின்றோம் என்றால், நாட்டிலே பெரிய உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகள், செயல்பாடுகள், தலைவர்கள் மத்தியில், கட்சிகள் மத்தியில் நடைபெறக்கூடிய கலந்துரையாடல்கள் எல்லாம் தோல்வியடையும் பொழுது, இனவாதத்தை தூண்டிவிடும் பொழுது, மதவாதத்தை தூண்டிவிடும் பொழுது, மொழிவாதத்தை தூண்டிவிடும் பொழுது தெருவில் இருந்து அடிபட்டுக் கொள்பவர்கள் நீங்கள் தான், கொல்லப்படுபவர்கள் நீங்கள் தான், சண்டையிடுபவர்கள் நீங்கள் தான். ஆகவே தான் மக்கள் மத்தியிலே உண்மையான சகவாழ்வு சம்பந்தமான விளக்கம் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இல்லாவிட்டால் உங்களை தங்களது கருவிகளாக பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இனவாத அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கும், வந்துவிடும் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் எங்கள் செயல்பாடு இங்கே ஆரம்பித்திருக்கின்றது. வட கொழும்பிலே ஆரம்பித்த எங்கள் செயல்பாடு வட இலங்கை வரை செல்லும் என்று கூறி விரும்புகின்றேன். தயங்க மாட்டேன், பின்னிற்க மாட்டேன். எனது பாதை, இந்த அமைச்சர் எனது பாதை உறுதியாக தெளிவாக இருக்கின்றது. அந்த செயல்பாட்டுக்கு நிச்சயமாக எனது அமைச்சின் அதிகாரிகள் எல்லோருமே ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், வழங்குகின்றார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இது எங்களது அரசாங்கம், மக்களால் எங்களிடம் இருக்கின்றது. மீண்டும் இந்த அரசாங்கத்தை கவிழ்த்து, மீண்டும் இந்த நாட்டை நாம் கடந்து வந்த அந்த இருண்ட யுகத்தை கொண்டு செல்வதற்கு எவருக்கு இடம் கொடுக்க மாட்டோம். தலை கீழாக இருந்தாலும் கூட, தங்களை தாங்களே ஒன்றுபட்ட எதிர்கட்சிகள் சொல்லிக் கொண்டாலும் கூட, எவருக்குமே இந்த நாட்டை மீண்டும் அந்த இருண்ட யுகத்துக்கு, இனவாத யுகத்துக்கு, கொள்ளைக்கார யுகத்துக்கு, இருநவாத யுகத்துக்கு, பயங்கரவாத யுகத்துக்கு கொண்டு செல்வதற்கு இடம் கொடுக்க மாட்டோம். தெளிவாக நாங்கள் இருக்கின்றோம்.